அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் போன்ற மாணவ மாணவிகளே, இறைநேசமுள்ள மோமின்களே, நான் உங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் சிறப்பை பற்றி. தமிழறிஞர்கள் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிலோட்டோ. மனிதன் தன்னுடைய கல்வியின் நோக்கமாக தன் அறிவை மேம்படுத்துவதை மட்டுமே முக்கியமான குறிக்கோளாக மேற்கொள்ள வேண்டும் என்றார் விவேகானந்தர். கத்தியினால் செய்த யுத்தத்தை விட யுத்தங்கள் அதாவது புத்தியினால் செய்த யுத்தங்கள் அதிகம். இந்த படிப்பினுடைய அவசியத்தின் காரணத்தினால்தான் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் வேண்டும் என்றார் அண்ணல் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன் அருமை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைத்துக் கொண்டார் பேரறிஞர் அண்ணா. பயணத்தின் போதும் படித்துக் கொண்டிருப்பதை தன் வழக்கமாக வைத்திருந்தார் பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்ன மகா கவிஞர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள், கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக்கொள்வது மனித மாண்பு, கற்க துவப்பது மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். கதையினுடைய ஒரு கதை சொல், கம்பனியினுடைய ஒரு செய்யுள், பாடத்தினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும். அதன் காரணத்தினால்தான் நம் தமிழ் கலைஞர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொண்டு தன் வாழ்க்கையில் படித்து காட்டினார்களோ அதே போல் நாமும் கல்வியை மிக நேசித்து ஆர்வத்துடனும் ஒழுக்கத்துடனும் படிப்போமாக என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.